நெத்திலி கருவாட்டு குழம்புல எப்படி பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நெத்திலி கருவாட்டை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து தலையை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பூண்டு, கட் பண்ணி வச்ச தேங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு அதுலேயே அரைக்கும் போது சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதும் அரைச்சி வச்ச சாந்து அதில் ஊற்றிக்கோங்க. அதில் தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனுங்க. நான் அரைச்சிருக்க மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அது நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கிக்கோங்க. சாந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கருவாடு வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கருவாடு வேகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி வெந்ததும் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இதை நீங்கள் சாதம், களி, இட்லிக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் வந்துட்டு மொச்சுக்கொட்டை, கத்திரிக்காய் போடுவாங்க. அது இல்லாதனால நான் வெறும் கருவாட்டு குழம்பாக வச்சுருக்கேன். டேஸ்ட்டும் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுவும் கருவாட்டு குழம்புலாம் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா, பாய் பாய்.